சங்கி மங்கி சங்கி மங்கிடா, எனக்கு ஒன்னும் தெரியாது சங்கி மங்கிடா, டெய்லர் கடையை வச்சுட்டு விட்டேன்டா, ஆனா எனக்கு துணி தைக்க தெரியாதடா. வாங்கத்தே, இந்த கடையிலே கொடுத்துருவோம். வாடி பாப்பாத்தி, புதுசா துணிய எடுத்து கொண்டாட்டி. எங்கேயோ கேட்ட குரல். ஐயோ நீயா? சின்ன பொண்ணு, இதென்ன உன் கடையா? ஆமாண்டி, என் கடை தான். இப்ப என்ன இருக்கு? ஐயா அத்தை, வராதீங்க வராதீங்க, அப்படியே போயிருங்க. என்ன மர்மவுளை நீ வா வான்ற, இப்ப போ போன்ற. ஐயா அத்தை, நான் நல்ல டெய்லர்னு உள்ள வந்துட்டேன். உள்ள வந்து பார்த்தது தான் சரியான நல்ல டெய்லர்னு தெரியுது. என்ன மர்மவுளை நீ? உன்னை நம்பி உள்ள வந்தது தப்பா போச்சு போலுக்க. என்னடி சொல்ற மர்மவுளே? இந்த பொண்ணு உனக்கு யாருக்குனே தெரியுமாக்கு? ஆமாத்தா ஆமா, சூத்த கத்திரிக்காயில நல்ல கத்திரிக்கான்னு சொல்லி வித்து போடுவா. இவகிட்ட துணியை கொடுத்தோமா நல்ல துணி கூட கிழிஞ்சு நாரி போகும். அடியா தடி, அப்பனா வாடி ஓடி போயிடலாம். என்னடி பாப்பாத்தி, நீ உன் மாமியார் கிட்ட என்ன பத்தி இல்லாத முள்ளன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? யாரு? நானே உன்னை பத்தி இல்லாததும் பொல்லாதேன்னு சொல்லுதானாக்கும். உண்மையை சொன்னண்டி ஊர்காமண்ட. என்னது ஊர்காமண்டியா? ஏன்டி? ஏன் நான் நல்லா தப்பேன்டி. ஆமா, நல்லா தைக்கிறேன்னு சொல்ற. சரி, எவ்வளவு நாளா தச்சிக்கிட்டு இருக்க நீ? அப்படி கேளுங்க தை கேள்விய. கேட்டாலே ஒரு கேள்வி, என்ன கொன்ன புட்ட படுபாவி. இந்த பாட்டு பாடி நடிக்கிற வேலையில என்கிட்ட வச்சுக்காத பாத்துக்க. ஒழுங்கு மரியாதை என் மாமியார் கிட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. ஏண்டி, அந்த கிழவி எனக்கு ஒண்ணு மாமியார் இல்ல, உனக்கு தான் மாமியார். அப்ப கேட்கிற கேள்வி நீ தானே பதில் சொல்லணும். பாத்தியா எப்படி என் பதில்னு? சின்ன பொண்ணு, என் மாமியார் என்ன மாதிரி சாப்பிட்டு கல்லாம் கிடையாது. அது சரியான ரகடு கிழவி, சரியா? என்னது ரகடா? ஐயா ஏமா, எவ்வளவு நாளா தைக்கிறேன்னு கேட்டல, கேள்விக்கு பதில் சொல்லுவியா இல்லையாமா? இருங்க இருங்க, யோசிச்சுட்டு சொல்றேன். என்ன மருமகளே, எவ்வளவு நாளா தைக்கிறேன்னு கேட்டா இவ யோசிச்சுட்டு சொல்றேன்டா. அது பார்த்தா வேற ஒண்ணும் இல்ல, என்ன போய் சொல்லலான்னு யோசிக்கிறா. என்ன இந்த கிழவி பொசுக்குன்னு இப்படி ஒரு கேள்வியை கேட்டுப்பிடிச்சு? தையல் மிஷின் ஒண்ணு வாசியில கிடைக்குதுன்னு ஒரு கடையை போட்டாச்சு. வந்தமா துணியை கொடுத்தமா போனமான்னு கேட்காம ஆளுக்கு ஒரு கேள்வியா 1008 கேள்வியை கேட்கறாங்களே. ஏமா வளர்ந்துக்கிட்டவளே, நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்றியா இல்ல நான் அடுத்த கடை தேடி போட்டுமா? ஐயய்ய, நின்னுங்க பெரியம்மா நின்னுங்க. ஜனவரி பிப்ரவரி எத்தனை மாசம் எண்ணிக்கிட்டு இருக்கோம்ல. என்னமா இவ இப்படி சொல்றா? அப்படி இல்லத்த, உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லவா இல்ல 2-3 பொய் சொல்லவான்னு விரல் வெட்டி எண்ணிக்கிட்டு இருப்பா. கேட்டா ஜனவரி பிப்ரவரின்ட்டு எல்கேஜி பிள்ளைய மாதிரி உங்களை ஏமாத்துறா. இந்த கிழவி கிட்ட என்ன பதில் சொல்லலாம்? நம்மளே இப்பதான் தையல் கிளாஸுக்கு 1 மாசமா போறோம். முதல்ல கர்ச்சிப்பு படிச்சோம், அதுக்கப்புறமா தலவாணி உரை படிச்சிருக்கோம். இப்போத வரைக்கும் நம்ம உள்பாட தானே தைக்க படிச்சிருக்கோம். சரி, ஒரு 5-6 மாசம்னு சொல்லி வைப்போம். ஏண்டி சின்ன பொண்ணு, நல்லா யோசித்தியா? எத்தனை பொய் சொல்ல போற? என்னடி இப்படி சொல்லிட்ட? அரிச்சந்திர வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரினா என் வாயில இருந்து போய் வருமா? இந்த காலத்துல அரிச்சந்திரனே போய் சொல்லுவாண்டி. சரிமா, எவ்வளவு நாளா தச்சிக்கிட்டு இருக்க? அது வந்து இப்போ 1 மாசமா. என்னது 1 மாசமா தான் தைக்கிறியா? இதுக்கே இந்த கிழவி இவ்வளவு ஷாக் ஆகுதே. நம்ம 1 மாசமா தையல் கிளாஸுக்கு போறோம்னு தெரிஞ்சா எவ்வளவு ஷாக் ஆகும். அது வந்து மாமியாரே. ஏண்டி, அவங்க எனக்கு மாமியாரா இல்ல உனக்கு மாமியாரா? அவன் ஒரு மாமியார் வச்சு பாடா பட்டுக்கிட்டு இருக்கான். இதுல வா மாமியார் எனக்கு ஏண்டி? வாயில வாக்கா இருக்கேன்னு சொன்னேன்டி. இப்போ 1 மாசமா தான் இந்த இடத்துல கடையை வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நீ இங்கிலாந்துல வச்சிருந்தியாக்கும். இதுக்கு முன்னாடி வீட்லயே வச்சு தச்சிக்கிட்டு இருந்தேன். பக்கத்து வீட்டுல உள்ளவங்க மட்டும் தான் துணி கொடுத்தாங்கன்னு சொல்ல வந்தேன். ஏண்டி சின்ன பொண்ணு, நீ தைக்கிறத எங்க கிட்ட இதுவரைக்கும் சொன்னதே இல்லையேடி. நீ இது வரைக்கும் என்கிட்ட கேட்டதே இல்லையே. ஏம்மா மர்மவளே, பேசாம இவட்டையே தைக்க கொடுத்துரு மர்மவளே. பொங்கல் வேற நெருங்கி வந்துருச்சு. சரிங்கத்த. சரிடி சின்ன பொண்ணு, நாளை கழிச்சு பொங்கல் பத்துக்க எனக்கு என் மாமியாருக்கும் பட்டுச்சேலை எடுத்துக்கொண்டி ஒழுங்கா தைச்சு கொடுத்துருவல்ல. என்னது இவ எடுத்து பட்டுச்சேலைக்கு போயிட்டா? நமக்கு உள்பாவோட கூட ஒழுங்கா தைக்க தெரியாத. சரி, கண்ணால் அட்டி திங்க ஆசையான்னு சொல்லிட்டு இந்த ஆஃபரை நாம ஏத்துக்கிடுவோம். ஓ பட்டுச்சேலையா? பட்டுச்சேலைலாம் எனக்கு சும்மா பலூன் ஊதுற மாதிரி புசு புசுன்னு ஊதி தள்ளிடுவோம் இல்ல. என்னது பலூன் ஊதுறதா? ஏம்மா பலூன் ஊதண்டா கிலோன் ஊதண்டா. ஒழுங்கு மரியாதை எனக்கு தச்சு கொடுத்தாலே போதும். வாங்கத்த, இவ இப்படிதான் வளவலன்னு பேசிக்கிட்டு இருப்பா. நாம போய் வேலையை பார்ப்போம். ஏண்டி அப்படி என்ன வேலை இருக்கு உங்களுக்கு? ஊர்ல பொங்கல் திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. பண்டை எதுவும் பார்க்க வேண்டாமா? பலகாரம் எதுவும் பண்ண வேண்டாமா? சீக்கிரம் தச்சு வச்சிருடி, மறந்துடாத. சரிடி, நான் மறந்துடாம துணியை தச்சிடுறேன். நீ துணி வாங்க வரும்போதே மறந்துடாம பலகாரத்தை எடுத்துட்டு வாடி. கேட்டீங்களாத்த? தெரியாத டெய்லர்னா பணத்தோட போகும். இவளுக்கு பலகாரம் வேற சேர்த்து கொடுக்க வேண்டியது இருக்கு. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். என்னடி சின்ன பொண்ணு, ஒரே குஜாலா பாடிக்கிட்டு இருக்க போல. ஆமா ராணியக்கா, அதான் கடை நல்ல வியாபாரம் சூப்பரா ஓடுதுல்ல. என்னடி இது, டெய்லர் கடையில நல்லா தைக்கிறதுக்கு வருவாங்க, வியாபாரம் ஓடுதுன்ற? வேற ஒண்ணு இல்ல ராணியக்கா, நேத்து நான் மளிகை கடை வச்சிருந்தேன்ல, அந்த வியாபாரத்துல சொல்லிட்டேன். ஏக்கா, என்னக்கா நீ இவகிட்ட வந்து தைக்க கொடுக்க சொல்ற? இவ என்ன வித்தாலும் ஃப்ராடல்ல இருக்கா? இந்த பாருங்க வாணியக்கா, நீங்க ராணியக்கா தங்கச்சிங்கறனால உங்களை சும்மா விடுறேன். யாரை பத்தி என்ன வார்த்தை சொன்னீங்க? சே, அப்படிலாம் இல்லடி. இவ வீட்ல முன்னையே தையல் மிஷின் கிடந்திருக்கு, நான் பாத்திருக்கேன். அதனால இவ நல்லா தான் தப்பா நினைக்கிறேன்டி. ஆஹா,
புதுசா தையல் மிஷின் ஆட்டே போட்டோன்னே ஒரு கடையை வச்சோம். ஆனா முன்னாடியே ஒரு தையல் மிஷின் ஆட்டே போட்டோம்ல, அது வீட்லயே இருந்தது எவ்வளவு நல்லதா போச்சு. எல்லாரும் எனக்கு தைக்க தெரியும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்படிதான் என்ன மாதிரி தொலைநோக்கு சிந்தனையோட வாழ்க்கையை நடத்தணும். ஆமாக்கா, சின்ன பொண்ணக்கா, உங்களுக்கு என்னெல்லாம் தைக்க தெரியும்? என்ன வாணியக்கா இப்படி கேட்டுட்டீங்க? ஏண்டி என் தங்கச்சி என்ன இப்படி தப்பா கேட்டுட்டா? எக்கா எனக்கு எல்லாமே தைக்க தெரியும்க்கா. கர்ச்சிப்ல இருந்தே தலவாணி வர தைக்க தெரியும்னா பாருங்களேன். ஏக்கா என்னது இது? தையல் கிளாஸுக்கு ஃபர்ஸ்ட் போனனே கர்ச்சிப்பு தான் தைக்க சொல்லி தருவாங்க, ரெண்டாவது தலவாணி வர தைக்க சொல்லுவாங்க. இவ என்னன்னா ரெண்டையும் சேர்த்து சொல்றா? ஏண்டி கர்ச்சிப்புனா சின்னதா இருக்கும், தலவாணி வரனா பெருசா இருக்கும்ல, அதான் சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் தைக்க தெரியும்னு சொல்றாடி. எப்பா நம்ம வாழ்க்கையில நிறைய பொய் சொல்றோம், இன்னைக்கு தான் ஒரு உண்மையை சொல்லியிருக்கோம்னு பார்த்தா இதை கூட அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாம் நல்லதுக்கு தான். ஹரிச்சந்திர வரான், பொய் சொல்ல போறான், உண்மையை சொன்னா உலகம் நம்பாதே. சரி சின்ன பொண்ணு, எனக்கு என் தங்கச்சிக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் தைக்கணும், சரியா? ஆமா எங்க அக்காவும் என்ன மாதிரி இந்த திருவிழாவுக்கு சிப்பு வச்ச சுடிதார் போட போறாங்க. சுடிதார். என்னது சிப்பு வச்ச சுடிதாரா? ஆமாண்டி, இந்த பட்டன் கிட்ட வச்சா படக்குன்னு அண்டுவோம் இல்ல, அதான் சிப்பு வைக்கலாம்னு பார்த்துட்டேன். ஜிப்பு முக்கியம், மறந்துடாதீங்க என்ன. ஓகே, ஜிப்பு வச்சு உங்க 2 பேருக்கும் அப்படிதானே? ஆமா ஒரே டிசைன் வேற கலர், ஆனா ரெண்டுலயுமே கண்டிப்பா ஜிப் இருக்கணும், சரியா? கை நல்லா நீளமா இருக்கணும், மறந்துடாதடி. கை நீளமா இருக்கணும், உடம்பெல்லாம் நல்லா அகலமா இருக்கணும். உடம்பு அகலமா இருக்கணும், கை நீளமா இருக்கணும், ஜிப் இருக்கணும். மறக்க மாட்டேன். சரிடி, வா திருவிழாக்கு ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். இவ ஆளை பார்த்தா லூசு மாதிரி இருக்க, இவகிட்ட வந்து அக்கா தைக்க கொடுக்க சொல்லிட்டாலே. சரி, எப்படிதான் தைக்கிறான்னு பாப்போமே. என்னடா இது, ஜவுளி கடையில தான் கூட்டம் அதிகமா இருக்குன்னு பார்த்தா இப்பெல்லாம் தையல் கடையில கூட கூட்டம் அதிகமா இருக்கும் போல. ஆமா பொம்பளைங்க சேலையா எடுத்து குமிக்கிறாளுங்க. ஒரு சிலைக்கு 2 பிளவுஸ் டிசைனா தைக்கிறாளுங்க. பின்ன ஏன் கூட்டம் இல்லாம இருக்கும்? புருஷன் சம்பாதிச்சதெல்லாம் பிளவுஸ் தைக்கிறதுலே போகுது. என்னடி சின்ன பொண்ணு, தையல் கடையை வச்சிட்ட போலிக்க? ஆமா தையல் கடை வச்சதுமே நான் முதல்ல உன்னை தாண்டி தேடினேன். என்னடி சொல்ற? தையல் கடை வச்சதும் என்னைய தேனியா? யாமட்டி? வேற எதுக்கு? உன் கிழிஞ்ச வாய மிஷின்ல வச்சு தையின்னு தைக்கிறதுக்கு தான். ஏண்டி தெரிஞ்சவளாச்சி தையல் கடை வச்சிருக்கேன்னு தச்சிட்டு போலாம்னு வந்தா என் வாயை தட்டுன்னா சொல்ற? என்ன சொல்றடி? நீ துணி தைக்க கொண்டு வந்தியாக்கும்? ஆமாண்டி, வந்துட்டே போடி. இனிமே வாங்கிட்டு கொடுக்க மாட்டேன். நான் பக்கத்துல ஒரு டெய்லர் இருக்காரு, அவர்கிட்ட கொடுத்துறேன். யாரு? இந்த பக்கத்துல கடை வச்சிருந்தாரு அந்த டெய்லர் தானே? அவர்தான். தைக்க வந்த பொம்பளைங்க முதுவெல்லாம் அளவெடுத்து வந்தவளை ஒருத்தியா கூட்டிட்டு ஓடி போயிட்டான். ஐயோ, இப்ப நான் யார்கிட்ட தைக்க கொடுக்கிறது? ஆமாண்டி, அவங்ககிட்டே கூடு. போன மாசம் மேலத்தருக்காரியை கூட்டு ஓடனா, இந்த மாசம் கீழத்தருக்காரியை கூட்டு ஓடி இருக்கிறான். நீ போய் அளவெடுத்தனா அடுத்த மாசம் ஒன்னே கூட்டிட்டு ஓடிடுவான். அரச்சி ஆக்கங்கட்டவளே, நான் வாங்கிட்டு தைக்க கொடுக்கறேன்டி. அப்படி வாடி வலிக்கி. ஏண்டி நீலாம்பரி என்ன கலர்ல ட்ரெஸ் எடுத்திருக்க? என் மண்டையில இருக்கலாம் நீல கலரு, அந்த கலரை தவிர மத்த எல்லா கலரும் எடுத்துட்டேன். அது சரி, அதே கலர்ல எடுத்தா மண்டைக்கும் உடம்புக்கு வித்தியாசம் தெரியாம போயிரும். வித்தியாசம். சரிடி, நான் கொடுக்குற துணி நல்ல துணி பார்த்துக்க. எனக்கு அங்க பிடிக்குது, இங்க பிடிக்குது, கையில அரிக்குது அப்படிலாம் தைக்கவே கூடாது. சும்மா மெத்து இருக்கணும். போட்டு படுத்தா நல்லா தூக்கம் வரணும், சரியாட்டி? ஓ அப்படியாட்டி? தூங்கும் போது உனக்கு நல்லா மெத்துன்னு இருக்கணும், டிஸ்டர்பன்ஸே இருக்க கூடாது, அப்படிதானே? ஆமாட்டி, ஆமா. எத்தனை தடவை சொல்றது? ஆமா, இந்த பொங்கல் வண்டி மறந்துறாத. என்னது இது? இவ்வளவு நேரம் ஆளாளுக்கு ஒன்னொன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் கொடுத்துட்டு போட்டாங்க. யாருக்கு என்ன தைக்கிறதுன்னு தெரியல. யாருக்கு சேலை, யாருக்கு சுடிதாரு, யாருக்கு பைய, யாருக்கு தலனி வர, ஒன்னும் குழப்பமா இருக்கு. சரி, நமக்கு என்ன தோணுதோ அதை தச்சு போட்டுருவோம். ஒரு சூறாவளி கிளம்பியதே சிங்க பெண்ணே ஆனினமே முன்னை வணங்குமே, ஏறு மச்சி படியில் நீயும் ஏறு. எப்பா ராவும் பகலுமா சேர்ந்து எல்லாரும் கொடுத்ததும் தச்சு முடிச்சாச்சு. இன்னைக்கு ஒருத்தரை நம்ம கிட்ட வாங்க வந்துருவாங்களே, எல்லார்கிட்டையும் கரெக்டா கொடுத்து காசை வாங்கிடணும். ஒரு தோட்டத்திலேயே களவாண்டு விற்கிறது எவ்வளோ ஈஸியா இருக்கு. உட்காந்து இடத்துல உட்காந்து தையல் மிஷின் தைக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு. இதுக்காக தான் உழைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது. என்னடி சின்ன பொண்ணு, தச்சியே இல்லையா? ஆமாம்மா, என் மருமக எவ்வளவோ வேண்டாம்னு சொன்னா. நான் தானே உன்னை நம்பி கொடுக்க சொன்னேன். தச்சிட்டியாம்மா? நாளைக்கு வேற பொங்கல், தீகளை இந்திச்சேன்னு போடணும், அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தோம். கிழவிக்கு பல்லு போன வயசுலயும் புது ட்ரெஸ் போடணும்னு இருக்கு போல. என்ன மாமியாரே இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு தைக்காம இருப்பேனா? சரி டி, முதல்ல துணியை கொடு. இங்கே நின்று போட்டு பார்த்துட்டு அளவு எப்படி இருக்குன்னு சொல்லிடு, அப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாது. என்னடி உனி சேலையும் சட்டையும் தைக்க சொன்னா இப்படி ரெண்டையும் சேர்த்து கவனம் தைச்சு வச்சிருக்க? ஐயோ, அவ ஒண்ணு சொன்னா இவ ஒண்ணு சொன்னான்னு ரெண்டையும் சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம் போல. சரி, எப்படியாவது சமாளிப்போம். என்னடி பாப்பாத்தி, இந்த காலத்துல யார் சேலையாவும் சட்டையாவும் தைக்கிறா? இப்படிதான் ஃபேன்சியா தச்சு போட்டுக்கிறாங்க. சேரியை எடுத்து அதை இந்த மாதிரி ஃப்ராக் தச்சு போட்டுறதானே இப்பத்த ஃபேஷன். ஓ அப்படியாடி? சரி, என் மாமியாருக்குள்ளதே ஒழுங்கா தச்சியா எப்படி? என்னடி இது? ஒரு கண்ணுல வெண்ணையும் இன்னொரு கண்ணுல என்னால சுண்ணாம்பு வைக்க முடியுமா? அப்படின்னா என்னடி அர்த்தம்? ஒண்ணுமே புரியலையே. இதோ உனக்கு தச்ச மாதிரி உன் மாமியாருக்கும் சுடிதாரையே தச்சுட்டேன். ஐயோ, என் மாமியாருக்கு இதெல்லாம் பிடிக்குமான்னு தெரியலையே. என்ன ஆண்டி, இது உங்களுக்கு பிடிக்கலையா? இதை மட்டும் நீங்க போட்டுக்கும் போது 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு தெரியுமா? என் மாமியார் பத்தி உனக்கு தெரியாது. அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபேன்சியா இருக்கெல்லாம் பிடிக்காது. பாரு, உன்னை செமையா திட்ட போறாங்க. பாட்டி போன தடவை நீங்க வந்திருக்கும் போது பாட்டி மாதிரி இருந்தீங்க. இந்த சுடிதார் போட்டோன்னே இப்ப பியூட்டி மாதிரி ஆயிட்டீங்க.
அப்படியா சொல்ற? சரி அண்ணி, இது நல்லா இருக்கு, நான் இப்படியே உடுத்திக்கிறேன். ஆட பாவி, என் மாமியாரையே மாத்திட்டியேடி. நான் சாமியாரையே மாத்திடுவேன், உன் மாமியாரையே மாத்திரம். ஏன்டி காசு? ஆமா, ஒரு 500 ரூபாய் கொடுத்துருடி. உனக்கு 500, உன் மாமியாருக்கு 500. ஏன்டி 200 ரூபாய்க்கு பிளவுஸ் தைக்க சொன்னா 500 ரூபாய் கவுன் தைச்சு வச்சிருக்கே, உன்னால என்ன பண்றது? ஏமா மருமகளே, நல்லா தானே இருக்கு, குடுறீமா காசு. ஏன்டி என் மாமியாருக்கு மாடலா தச்சு போட்டு என்கிட்ட இருந்து காசைய கறக்குற? பாரு இன்னைக்கு கோயில் திருவிழால ட்ரெண்டிங்கா இருக்க போறதே உன் மாமியார். நீ தாண்டி போய் பாரு. ஓ அப்படியாடி, சரி சரி, அப்ப உனக்கு 1000 ரூபாய் ஜிபே பண்ணி விட்டுறேன்டி. ஐயா, இவளுக்கு தான் சுடிதார் தைக்க சொன்னாளுங்கன்னு நினைச்சு இவளுக்கு சுடிதார் தைச்சு வச்சேன். அப்போ இவளுக்கு சுடிதார் தைக்க கொடுக்கலன்னா யார் சுடிதார் தைக்க சொல்லியிருப்பா? மாத்தி மாத்தி தச்சு வச்சு யார் துணியை எப்படி தைச்சோம்னே தெரியலையே. அடுத்த டிக்கெட் வந்தா தான் தெரியும். என்னடி சின்ன பொண்ணு, நல்லா தூங்குற மாதிரி மெத்து மெத்து தைக்க சொன்னி, தச்சியாடி? ஓ தச்சேனே, குடு பார்க்கலாம் எப்படி தான் தச்சிருக்கேன்னு. இதோ பாரு, பாத்தியா 2 டிசைன்ல எப்படி சூப்பரா தச்சு வச்சிருக்கேன். ஏன்டி என்ன இப்படி தச்சி வச்சிருக்க? கொஞ்சமா காரி இருக்கடி, கூடிட்டு குப்பாய். என்னடி தப்பா போச்சு? நீ 2 டிசைன் கொடுத்தல, அதுல 2 இதுல 3 அழகா தானே தச்சிருக்கேன். அட பாவி, டாப் 3 தலவாணியாவும் பேண்ட் துணி 2 தலவாணியும் தச்சி வச்சிருக்கியே, இத உருப்படியாடி உருப்படியா? என்ன இவ இப்படி சொல்றா? டாப்பு துணி பேண்ட் துணியா? ஐயோ, இதை தலைவாணியே தச்சிட்டமே, இப்ப என்ன பண்றது? சரி, ஏதாவது சொல்லி சமாளிப்போம். என்னடி நீலமண்ட நீலாம்பரி, நீ தானே தூங்குறதுக்கு வசதியா இருக்கணும், மெத்து மெத்துன்னு இருக்கட்டும், சாஃப்டா இருக்கட்டும், தூங்கும் போது டிஸ்டர்பே ஆகக்கூடாதுன்னு சொன்னல, அதான் தூங்குறதுக்கு வசதியா மெத்து மெத்துன்னு தச்சு போட்டிருக்கேன். இதுல என்ன இருக்கு தப்பு? அடி பாவி, தூங்கும்போது கை கால பிடிக்க கூடாது, ஃப்ரீயா ஸ்பேஸ் விட்டு தையன்னு சொன்னா இப்படி தூங்கும்போது தலையில வச்சு தூங்குற மாதிரி தலைவாணியா தச்சு கொடுப்ப. சரிடி. ஆமா, ஏன் ஷால் துணியை கொடுக்கல? உன்கிட்ட ஷால் கொடுத்திருந்தா அதுலயே 2 தலவாணி தச்சிருப்ப, அதானே? பரவாயில்லையே, கற்பூர மாதிரி கப்புன்னு பத்திக்கிட்டியே. ஐயோ ஐயோ, என்னதான் பண்றது இப்போ? ஒன்னும் பண்ண வேண்டாம். திருவிழாக்கு வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த தலைவாணியை கொடு. நல்லா சாப்பிட்டா மெத்து மெத்துன்னு இருக்கும், நல்லா தூங்குவாங்க. அப்ப என் புது Dress? ஒன்னும் பிரச்சனை இல்லடி. உன் வீட்டு பெட்ஷீட் இருக்குல்ல, அதான் பெட் மேல விரிச்சிருப்பிய, அதை எடுத்துட்டு வா. அதை வச்சு ஒரு டாப் உடனே தச்சு தந்துடுறேன். அட பாவி, டாப் தைக்கிற தண்ணியில தலவாணி வர தையே, பெட்டுக்கு போடுற பெட்ஷீட் வச்சு டாப் தைக்கவா? வேலங்கி வலிக்காம சண்டை. ஏன்டி அவசரத்துக்கு அதையாவது தச்சு தரேங்கிறல்ல, போ சீக்கிரம் எடுத்துட்டு வாடி. ஐயோ ஐயோ, இவ ஒரு டெய்லர், இவகிட்ட வந்து தைக்க கொடுத்தல, என்ன சொல்லணும்? வந்ததுக்கு தலவாணியாவது லாபம், அதை தூக்கிட்டு போவோம். ஐயோ, டாப்பை இப்படி தலைவாணி ஆக்கிட்டோமே. சரி, எப்படியோ சமாளிச்சு அனுப்பிச்சாச்சு. அடுத்து வரவளுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கோமோ, அவ என்ன கேட்டாலோ வந்தா தான் தெரியும். என்னடி சங்கி மங்கி டெய்லர், என்ன பண்ணிட்டு இருக்க? ஆஹா, இதுக்கு முன்னாடி வந்தவளை கூட சமாளிச்சிடலாம் போல. இவளுக்கு அக்கா தங்கச்சியும் அண்டாவும் குண்டாம வந்திருக்காளுகளே, இவளுக்கு எப்படி சமாளிக்கணும்னு தெரியலையே. என்ன சின்ன பொண்ணு, உன் மைண்ட் வாய்ஸ் இங்க வரைக்கும் கேக்குது. அதுவா, எனக்கு கொஞ்சம் மானங்கிட்ட மைண்டு அப்படிதான் கேட்கும். சரி, 2 கை பெருசா இருக்கணும், ஜிப் வச்சு தைக்க சொன்னனே, தச்சியா? ஓ, தாராளமா தச்சுட்டு. இதோ பாருங்கக்கா, பிங்க் கலர் உங்களுக்கு, இதோ வயலட் கலர் உங்களுக்கு. ஆமா, இது என்னதுடி? ஏக்கா பார்த்தா தெரியுதுல்ல, நீங்க தான் கை நீளமா வேணும்னு சொன்னீங்களா, புடிச்சு பாருங்க, கைப்பிடி நல்லா நீளமா வச்சிருக்கேன்க்கா. ஐயோ ஐயோ, நானே எங்க அக்காவும் ஆசையா ஒரே டிசைன்ல சுடிதார் தச்சு போடலான்ட்டு துணி எடுத்துட்டு வந்தா இப்படி வச்சு தச்சிட்டியேடி. என்னது சுடிதாரா? பின்ன நீங்க தானே ஜிப் வைக்க சொன்னீங்க. அடி ஆக்கங்கட்டவளே, சுடிதார்ல முதுகுல பின்னாடி பட்டனுக்கு பதிலா ஜிப் வையின்னு சொன்னேன். அப்புறம் நிறைய இடம் இருக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதான் நிறைய துணி வைக்கிற மாதிரி பெருசா தச்சுட்டேன். ஐயோ ஐயோ, ஆசையெல்லாம் இப்படி மண்ணள்ளி போட்டால. ஆமாண்டி, நாங்க 2 பேரும் நல்லா குண்டா இருக்கனால பெருசா தைக்க சொன்னேன். இப்படி பெருசா பேக் தச்சு கொடுப்பான்னு நாங்க என்ன கனவா கண்டோம்? இக்க கையிலான நீளமா இருக்கணும்னு சொன்னீங்கல்லக்கா. ஆமாண்டி, 3/4 ஸ்லீவ் போடலாம் நினைச்சோம். இப்போ என்னடான்னா டிராவல் பேக் மாதிரி ஆக்கிவிட்ட. ஒண்ணு மட்டும் தான் அவ கரெக்ட்டா செஞ்சிருக்கா. ஆமா, என்ன நான் கரெக்ட்டா செஞ்சேன்? வேற என்னது, பேக்குக்கு ஜிப் வச்சதுதான். நீங்க தானே சொன்னீங்க பேக்ல ஜிப் வச்சிரணும், பேக்ல ஜிப் வச்சிரணும். அடியே ஆக்கங்கட்டவளே, பேக்ல ஜிப் வைக்க சொன்னது இந்த பேக்ல இல்ல, என் முதுகு இருக்குல்ல அந்த பேக்ல. ஓ அப்படியா, நானும் பேக்ல ஜிப் வச்சு கொடுத்துருன்னு சொன்னாப்ல, பேக் தான் தைக்க சொன்னீங்கன்னு நினைச்சிட்டேன்க்கா. ஒன்னலாம் என்ன பண்றது? ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது துணி தைக்க வேண்டி இருந்துச்சுன்னா மறக்காம எனக்கே அனுப்பிச்சு வச்சிருங்க, நான் நல்லா தச்சு கொடுத்துருவேன். ஆமா ஆமா, நல்ல தப்பா இவளுக்கு அனுப்புங்க, எனக்கு தச்சு கொடுத்தல இந்த மாதிரி தான் தப்பா. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாரம் நல்லா ட்ரிப்பு போனதுனால வீடியோ போட முடியல, இனிமேல் கண்டினியூ பண்ணிடுறேன்.